ஹலோ மாணவர்களே, இன்றைய வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையில் ஃப்ளாட் வண்டப் பொசிஷனில் 2 mm திக்னஸ் கொண்ட மைல்டு ஸ்டீல் ஷீட் மீது ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட் வெல்டிங் செய்வதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டை கட் செய்யவும், கார்னர் ஜாயிண்டை செட் செய்து ஜாபை டேக் வெல்ட் செய்யவும், ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும், வெல்டின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது SMAW செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ball peen hammer, half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, wire feeders, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder. இப்போது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையில் ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டின் மீது ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பாதுகாப்பு ஆடைகளை அணியவும். $150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டை கட் செய்யவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு ஷீட்டின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஸ்கொயர் வடிவம் பெற ஷீட்டுகளின் முனைகளை ஃபைல் செய்யவும். பிளேட்டுகளை ஃப்ளாட் பொசிஷனில் கார்னர் ஜாயிண்ட் வடிவில் 90 டிகிரிக்கு செட் செய்யவும். 1.5 mmக்கு ரூட் கேப்பை செட் செய்யவும். டார்ச்சை கனெக்ட் செய்து 90 முதல் 100 ஆம்ப்ஸ்க்கு கரண்டை அட்ஜஸ்ட் செய்யவும். கரஸ்பாண்டிங் வயர் ஃபீடிங் ரேட் 1 நிமிடத்திற்கு 3 முதல் 4 மீட்டர் வரை. மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்றவாறு ஆர்க் வோல்டேஜை செட் செய்யவும். 0.8 mm டயா கொண்ட காப்பர் கோட்டட் மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் வயரை பயன்படுத்தவும். 2 முனைகளிலும் கார்னர் ஜாயிண்டை ப்ராப்பர் ஸ்பேசிங்குடன் டேக் வெல்ட் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி கார்னர் ஜாயிண்டின் 90 டிகிரி அலைன்மெண்ட்டை செக் செய்யவும். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையில் ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட் மீது ஓப்பன் கார்னர் ஜாயிண்ட் வெல்டிங் ப்ராசஸ் செய்வதை பற்றி பார்க்கலாம். வெல்டிங் டேபிள் மீது ஃப்ளாட் பொசிஷனில் டேக் வெல்டட் ஜாபை வைக்கவும். டிராவல் டைரக்ஷனுக்கு ஏற்ப 5 முதல் 15 டிகிரி ஆங்கிளில் முன்னோக்கி ஜாயிண்ட்டுக்கு செங்குத்தாக கன் வைக்கப்படுகிறது. ஒரு கீ ஹோலை உருவாக்குவதன் மூலம் ஜாயிண்டில் ரூட் ரன் டெபாசிட் செய்யவும்.
வெல்ட் பீட் டெபாசிட் செய்வதற்கு வீவிங் டெக்னிக் பயன்படுத்தவும். எக்ஸசிவ் வீவிங்கினால் பிளேட்டுகளின் முனைகள் மெல்ட் ஆகாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். தேவைப்பட்டால் செகண்ட் ரன் டெபாசிட் செய்யவும். கார்னர் ஜாயிண்டின் டாப் ஷீட்டின் விளிம்பில் உள்ள டார்ச் மூமெண்ட் எட்ஜை மெல்ட் செய்வதை தவிர்க்க ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். வெல்டின் எட்ஜை அடையும் போது டார்ச்சை பாஸ் செய்ய வேண்டும். கடைசியாக பள்ளம் ஏற்படும் போது ஃபில்லர் மெட்டல் கொண்டு சரியான முறையில் ஃபில் செய்ய வேண்டும். தேவையான பீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் பெற டார்ச்சுக்கு யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். டார்ச் நாசில் வெல்ட் ஸ்பேட்டருடன் கிளாக் ஆகும் போதெல்லாம் ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். சீரற்ற CO2 வாயுவின் ஓட்டம் ஏர் கண்டாமினேஷன் மற்றும் பொராசிட்டியை உருவாக்கும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். வெல்டட் ஜாயிண்டில் ஏதேனும் மேற்பரப்பு குறைகள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும். GMAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் வீவ்ட் பீட் செய்வதற்கு சில முக்கிய குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். தேவையான பீட் அப்பியரன்ஸ் பெற டார்ச்சில் யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை மெயின்டைன் செய்யவும். பிளேட்டில் நல்ல லெக் லெங்த் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆகியவற்றை உறுதி செய்யவும். ஓப்பன் கார்னர் ஜாயிண்டை இப்போது ஆய்வு செய்யலாம். ஸ்பேட்டர்ஸ், blowholes, uneven bead formation, distortion, porosity, பிளேட்டின் விளிம்புகள் உருகிவிடுவது. இந்த தலைப்பிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இப்போது ஒரு குயிக் ரீகேப் செய்யலாம். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டை கட் செய்யவும். கார்னர் ஜாயிண்டை செட் செய்து ஜாபை டேக் வெல்ட் செய்யவும். ஃப்ளாட் பொசிஷனில் ரூட் ரன் டெபாசிட் செய்யவும். பெல்ட்டின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பை.